கரங்களை வைத்து ஹalleluya, இன்னும் உற்சாகமாய் ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை கேட்டபொழுது, ஆண்டவர் இந்த நாட்களிலே இன்னைக்கு எல்லாரும் இந்த சிலுவை தியான கூட்டத்திலே ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு வாரத்திலும் எல்லா சபைகளிலும் சிலுவையை பற்றிதானதான் இன்னைக்கு செய்திகள் இருக்கும். ஆமென். ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்தை நான் காத்திருந்த பொழுது எபிரேயருக்கு நிருபத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பைபிள் இந்த நாளிலே இந்த 9ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க கடைசியை பார்க்கும்போது 14 வசனத்தை பாருங்க. நித்திய ஜீவன். ஆமென். 15ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. ஆமென். பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னவா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஹalleluya. கிறிஸ்து யார் என்பதை நாம் நன்றாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாராம்? புதிய உடன்படிக்கை. அப்படி என்றால் என்ன? நியூ காவனன்ட். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிறார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த ரத்தம் எதை காண்பிக்கிறது? ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறவர்களுக்கு நமக்கு தெரியும், இந்த ரத்தம் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு திருவிருந்திலையும் கலந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதில் பந்தியிலே கலந்து கொள்ளுபவர்களுக்கு நன்றாக தெரியும், அந்த பந்தி ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பந்தியை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே சரீரமான அப்பமாக, ஒரே ரத்தம் அடையாளமாக, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமாக இந்த கர்த்தருடைய பந்தி காணப்படுகிறது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது. நீங்க ஆமென் பாருங்க. 10ஆம் வசனத்தில் ஆமென் என்ன போட்டிருக்கீங்க? இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. ஆமென். இன்னைக்கு போஜனங்களை ஒருவேளை இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? கறி சாப்பிடாம, மீன் சாப்பிடாம, இல்லைக்கு இன்னைக்கு உணவை பதார்த்தத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வது. ஆமென். ஒரு நாளும் ஆவியை, ஆத்துமாவை ஆமென் பரிசுத்தப்படுத்துவதில்லை. ஆமென். பைபிள் சொல்லுகிறது இது சடங்காச்சாரம் என்று. என்னங்க? போஜனங்களை நிறுத்திக் கொள்வது சடங்காச்சாரம். இன்னைக்கு நீ கறி 40 நாள் சாப்பிடாம இருப்பது, இது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. நீ போஜனங்களும் ஸ்நானங்களும் இது சரீரத்திற்கு சடங்குகளை அல்லாமல் ஆவிக்குரிய சடங்குகள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்க 40 நாள் லெந்தெல்லாம் இருக்கிறது இல்லையா? உபவாசம் இருப்பது தவறல்ல, உபவாசம் இருக்க வேண்டியது அவசியம். உபவாசம் என்பது தேவனோடு வாசம் பண்ணுவது. உபவாசம் என்பது நம்முடைய ஆமென் கலாத்தியர் சபைக்கு ஆமென் பரிசுத்த பவுல் எழுதின 17 மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு தான் உபவாசமே அல்லாம ஆண்டவரை மாற்றுவதற்கு உபவாசம் இல்ல. நாம் ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கு தான் உபவாசம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 40 நாள் கறி சாப்பிட மாட்டாங்க, நான் கோபப்படாம 40 நாள் இருக்கிறோமா? 40 நாள் மீன் சாப்பிடாம இருக்கிறனால நம்ம 40 நாள் கோபம் இல்லாம இருக்கிறோமா? இல்ல எரிச்சல் இல்லாம இருக்கிறோமா? இச்சிக்காம இருக்கிறோமா? சண்டை பண்ணாதவளா இருக்கிறோமா? நம்முடைய கனியை தான் ஆண்டவர் தேடி வந்து பார்க்கிறாரே இல்லாமல் நீங்க உங்க மாம்சத்தின் கிரியை அழிக்கப்படாம நீங்க உங்களுடைய சரீரத்தின் சடங்குகளாலே ஆண்டவர் மாற்றிக்கொள்ளவே முடியாது. பிரதர் கவனிக்கிறீங்களா?
நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, உங்க சபையில எல்லாம் இந்த லெந்துங்கிறதெல்லாம் இல்லையான்னு. பைபிள்ல லெந்துனாலே கிடையாது. பைபிள் எங்கேயாவது லெந்து நாள் போட்டிருக்கா? இல்ல. ஆனா இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்தும் 40 நாள் நினைப்பதற்கு அல்ல. நாம் அனுதினமும், பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் மரணத்தை அனுதினமும் சரீரத்தை சுமந்து திரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ அந்நிய ஜாதி மக்கள், அந்நியர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒருவேளை இந்த 40 நாட்கள் அவர்கள் இருப்பது விரதத்தை போல அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற மகிமையை உணராதபடிக்கு சரீர சடங்கு. இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? எங்க கல்யாண வீட்டுக்கு போனா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எங்கேயாவது ஒரு காது குத்துக்கு போனாங்கன்னா ஏதாவது நல்ல காரியங்களுக்கு போனா நாங்கெல்லாம் நல்ல காரியம் பண்ண மாட்டோம். அவர்கள் யோசிப்பாங்க, ஓ கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் தீட்டையும் தீட்டானவர்களை அவர்கள் ஒதுக்கி வைக்க என்று அவர்கள் யோசிப்பார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எங்கிருந்து வந்தது? இந்த பலி செலுத்துதல் எங்கிருந்து வந்தது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் நமக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், புதிய உடன்படிக்கை என்றால் பழையதாய் ஒரு உடன்படிக்கை அன்று கொடுத்திருப்பார்ல, ஆமாவா இல்லையா? இதை விளங்குதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்தாரா? ஆம், கொடுத்தார். அதற்கு நிறைய அடையாளங்கள், ஆதாரங்கள், வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் நேரம் குறைவாக இருப்பதனால் நான் என்ன செய்கிறேன், வேகமாக உங்களோடு நான் பேசிவிட்டு நான் செல்ல விரும்புகிறேன். அப்படியாக 9ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் 1ஆம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படி இருந்ததாம் பாருங்க. 2ஆம் வசனம், ஆமென். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜை, சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். ஹல்லேலூயா. இப்ப யோசிப்பீங்க, ஐயா இந்த பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு பைபிள்ல நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? இப்ப இயேசு கிறிஸ்து இதை எதற்காக இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் எதற்காக கொண்டு வர வேண்டும்? இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இதை அறியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்வதற்கென்று சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நன்றாய் கவனமா கேட்டீங்கன்னா இது விளங்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரிதானா? இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? ஐயா, மனுஷனை எங்கே ஆண்டவர் உண்டாக்கி வைத்தாரா? சொல்லுங்க, பதில் பேசிட்டே வாங்க. எங்க உண்டாக்கி வைத்தாராம்? ஏதேன் என்கிறதான தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கினார். ஆமென். பாருங்க, மனுஷனை உண்டாக்கின பிறகு அவனை எங்கே ஆண்டவர் வைத்தாரோ, அவன் அந்த மனிதன் செய்த பாவத்தினாலே, அவர்கள் செய்த பாவத்தினாலே ஆமென், தேவனை விட்டவர்கள் வெளியே வர வேண்டியதாக போயிடுச்சு. நன்றாய் கவனிங்க. ஆமென். 19ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. ஆதாம் எந்தெந்த பெயர் விட்டானோ மிருகங்களுக்கு, அந்த மிருகத்தினுடைய பெயர் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. தேவனை அறியாத யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, மனுஷன் குரங்கிலிருந்து வரலடா, அந்த குரங்குங்கிற பேர் விட்டதே ஆதாம் தான். ஆமென். இன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன், அந்த மண்ணான மனுஷன் இட்ட பெயர் தான் மிருகங்களுக்கு. மிருகங்களிலிருந்து மனிதன் வரவில்லை. மனுஷனை ஆண்டவர் ஆமென் மண்ணினாலே தம்முடைய சாயலினாலே படைத்தார். ஒரு நாளும் மிருகம் ஒரு நாளும் தேவ சாயலே படைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, எப்ப தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி குரங்கா மாற முடியும்? ஆமென். குரங்கு எப்படி மரத்துக்கு மேலே ஏறுது? அன்னைக்கும் குரங்கு தான், இன்னைக்கும் குரங்கு தான். குரங்கு மரத்துக்கு நேரா ஏறும். யாராவது குரங்குலேருந்து வந்தான்னு சொன்னா கேளுங்க, எப்பா குரங்கு நேரா ஏறுது. அதே குரங்கு திரும்பி மரத்திலிருந்து கீழே அதே மாதிரி இறங்கி வருது. உன்னால இறங்க முடியுமா? ஏற முடியும். ஏறுவேன். இறங்க முடியுமா? தலை கீழே, குரங்கு தலை கீழே, கால் மேலே வச்சுட்டு அது இறங்கும். அதே மாதிரி நீ இறங்க. அல்லேலூயா.
மனுஷனுடைய எண்ணங்கள் பிசாசு இப்படியாய் தெய்வத்தினுடைய மகிமையை அவன் குறைத்து விட்டான். தேவனுக்குரியதான் அந்த ஸ்தானத்தை இறக்கி விட்டான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மனிதனை தேவன் படைத்து மிருகங்களை உண்டாக்கின பிறகு தேவன் ஆதாமை பார்த்து, நீ எந்த விலங்குகளுக்கு பேரிடுகிறாயோ அந்த பேர் தான் மிருகங்களுக்கு உண்டாகும் சொன்னார். எவ்வளவு தேவன் நல்ல தேவன். ஆமென். மனுஷனுக்கு பேரு தேவன் வைத்தார், மிருகத்துக்கு பேரு கர்த்தர் மனுஷனை கொண்டு வைக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். இப்பேற்பட்ட தேவனை விழாவிலிருந்து ஆண்டவர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினவர் மனுஷனுடைய துணையை எங்கிருந்து உண்டாக்கினார்? விழா எலும்பை உருவி எலும்பிலிருந்து ஏவாள் என்ற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் படைத்தார். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு இந்த மனிதர்கள் மனிதன் புருஷன் மனைவி என்று அங்கே ஏதேனில் ஆதாமுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஏவாளுக்கு அப்பா அம்மா கிடையாது. தேவனே தகப்பனாய் இருந்தார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவை உண்டாக்கின தேவன், அந்த மகிமையின் சாயலை கொடுத்த தேவன் எந்த சாயல் இருந்தாரோ அதே சாயலில் தேவன் ஆதாமை கர்த்தர் அனுப்பினார், உண்டாக்கின பிறகு மனுஷன் இப்பொழுதாய் சர்ப்பம் வந்து என்ன செய்கிறது? அந்த மனுஷனை வஞ்சித்தது நிமித்தமாய், ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாய், அவன் அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் அந்த ஸ்திரீயானவள் தன் கணவனுக்கும் கொடுத்தான். இருவரும் பாவம் செய்ததினாலே அவர்கள் அவர் மேல் இருந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு விலகி போனது. தேவ பிள்ளையே, என்றைக்கு அவர்கள் விலகினார்களோ தேவன் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் கடந்து வரும் பொழுது ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடுகிறார். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, தேவ சத்தத்தை கேட்க அவர்கள் கேட்காதபடிக்கு அவர்கள் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஏன் தன்னை ஒளித்துக் கொண்டார்கள்? தேவ சத்தத்தை அவர்கள் கேட்க முடியவில்லை. ஏன்? பாவம் செய்கிறவனாலே தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஜெபத்திலே உங்களுக்கு தேவ சத்தம் கேட்கப்படுகிறதா? வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? ஒரு நாள் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு கனியை நீங்கள் புசித்து விட்டீர்கள். ஏவாள் புசித்த கனியினாலே, ஆதாம் புசித்த கனியினாலே அவர்களால் தேவனை சத்தத்தை கேட்க முடியவில்லை. பிரதர், உங்க சத்தம், தேவ சத்தம் உங்களால் கேட்க முடியவில்லை என்றால், இன்றைக்கு ஆலயத்துக்கு உங்களால் வர முடியவில்லை என்றால், உங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், உங்களால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்றால், நீங்கள் ஏதோ தேவ சத்தத்துக்கு மீறி செய்திருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை மீறிட்டீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென். தேவனே, உம்முடைய சத்தத்தை மீறினதினாலே உம்முடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு என் காதுகளிலே ஆமென் தேவன் விரும்பாத ஏதோ என் வாயிலே வார்த்தையை பேசிட்டேன், என் கண்களால் செய்து விட்டேன். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் மனுஷனை பார்க்க வந்தபோது, மனுஷனை தேடி வந்தபோது ஆதாமே ஆதாமே என்று கேட்டபோது அவன் தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறான், ஒரு தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுகிறீர்கள், ஒளித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். எந்த பாவம் மறைக்கப்படுகிறதோ, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ தேவனுடைய முன்பாக நிற்க முடியாது. இந்த பலிபீடத்தில் வருகிற வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பேசுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, ஐயா, தேவ சத்தம் காதுல விலக மாட்டேங்குது. எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ சாட்சியை கேட்டீங்க. ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது அப்படின்னு உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கிறது. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன சாட்சி எல்லாம் ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சி. உங்க ஜெப சத்தத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார், அற்புதம் செய்கிறார் என்றால் உங்க ஜெபத்துக்கு பதில் வருகிறது. நீ வார்த்தையை அங்கீகரித்துக் கொண்டு ஆதாம் ஒளித்துக் கொண்டதை போல உன்னை ஒளித்துக் கொள்ளாதே, ஒளித்துக் கொள்ளாதே, நீ மறைந்து கொள்ளாதே, தேவனை விட்டு தூரம் போகாதே. தேவனோடு வாழ்ந்திரு மகனே, தேவனோடு நீ வாழ்ந்திரு. தேவனோடு வாழ்ந்தவில்லை என்றால் நீ ஏதோ கனியை புசித்து விட்டாய், நீ வழி விலகுகிறாய் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நீ மீறி விட்டாய். இன்றைக்கு சொல்லு, ஆண்டவருடைய சத்தம் என் காதுகளிலே கேட்க வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? பிரதர், உங்க பைபிள் இருக்கிற வசனம், தேவனுடைய வார்த்தை, அது உங்களோட பேசுகிறதா? பைபிள் இருக்கிற வேர்டு உங்களோடு பேசுதா? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? அழுங்க, ஜெபிங்க. ஆமென். பைபிள் எப்படி சொல்லுகிறது? என்ன நடந்தது? ஆண்டவர் அவனோடு மனுஷனோடு பேச வந்தபோது அவன் ஆமென் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை ஒளித்துக் கொண்டான். பைபிள் சொல்லுகிறது. பாருங்க என்ன நடந்தது. அதே 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. நல்லா கவனிங்க. ஆகார் என்கிறதான ஸ்திரீ நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமுடைய வீட்டிலே வேலைக்கு வந்தவள். இப்பொழுது அவன் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் தன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாதபடி, ஐயோ அந்த வனாந்திர இடத்திலே ஆமென் ஆபிரகாம் கொடுத்து விட்ட தண்ணீர் முடிந்து விட்டது. அவள் சூருக்கு ஆமென் சூருக்கு ஆமென் எங்க போறாங்க? வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே அவன் நீரோற்றண்டையை கண்டவுடனே, நான் ஒன்னு சொல்லட்டுமா அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச வல்லவராய் இருக்கிறார். ஒரு நீரூற்றை உனக்கு காண்பிக்க போகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா என் ஃபேமிலியில் ஒரு வனாந்திரமாய் இருக்கிறது, ஐயா என்னுடைய தொழில் ஒரு வனாந்திரமாய் இருக்கிறது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து நான் ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறேன், ஆண்டவரே வனாந்திரமாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு அந்த ட்ரை லேண்ட்ல ஆண்டவர் ஒரு சத்தத்தை எப்படி ஆகாருக்கு என்று அனுப்பினாரோ, உன்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே ஆமென் ஒன்று வருமானம் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு இருண்டுக்கு போன ஒரு வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு இப்பொழுது கர்த்தரோடு பேச வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு ஆதாம் கேட்க கூடாத ஒரு சத்தத்தை ஆகார் முதல் முறையாய் கேட்கிறாள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, ஆதாம் ஆமென் கூப்பிட்ட சத்தத்திற்கு அவன் தன்னை ஒளித்துக் கொண்டான். ஆனால் ஆகாரோ இப்பொழுது தேவ சமூகத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஆமென் சூர் வனாந்தரத்தில் அவள் கடந்து போகிற வேளையிலே அந்த வனாந்தரத்தின் வழி அருகே ஆமென் ஆண்டவரோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த தூதனை கண்டதை போல இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தூதனை காண வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். 16ஆம் அதிகாரம் ஆமென் அல்லேலூயா 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? பாருங்க 8ஆம் வசனம், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு நாமே திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் 10ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் அவனுடைய எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கவனமா கேளுங்க. ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஆகார் ஆமென் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆகார் ஆமென் அந்த வீட்டுக்குள் கடந்து வந்தபோது அவள் ஒரு வேலைக்காரியாய் இருந்தால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சந்ததி வேண்டும் என்று சொல்லி ஆமென் சாராய் நிமித்தமாய் ஒரு சந்ததி உருவாக்கப்படுவதற்கு ஆமென் அல்லேலூயா தேவன் திட்டமிட்ட போது ஆமென் சாராயுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்டு இவன் ஆகாரை ஆமென் ஆமென் தன்னுடைய கணவனுக்காக ஆமென் அந்த ஆபிரகாமுக்கு ஆமென் விட்டு கொடுத்த போது ஒரு பிள்ளை ஆமென் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படி அடிமை பெண்ணாகிய இந்த ஆகாருக்கு ஒரு பெரிய போராட்டம், வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்துவிட்டது. ஓடுகிறாள், தன்னுடைய வீட்டை விட்டு ஓடுகிறாள். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, ஓடும் பொழுது கர்த்தர் அவளை கண்டார். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அவளை குறித்து ஆமென் பைபிள் சொல்லுகிறது ஒரு வேலைக்காரியாய் வந்தவள், அவள் எதிர்காலம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது, அவளுக்கு தெரியாது ஆபிரகாம் யார் என்று தெரியாது, சாராய் யார் என்று தெரியாது, அவன் மேல் இருக்க உடன்படிக்கை என்ன என்று தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் மனித சப்தம் கேட்டு இவன் என்ன செய்து விட்டான், ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வேலைக்காரியாக வந்தவன் ஆபிரகாமோடு வாழ்ந்து கொண்டு ஒரு பிள்ளை பெறுவதற்கு அவன் அந்த இடத்திலே கர்ப்பவதி ஆகுவதற்கு அந்த இடத்தில் ரொம்ப வேதனையோடு நிற்கிறதான வேளையிலே ஆமென் 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 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஆமென் அல்லேலூயா நீ ஒரு கர்ப்பவதி ஆவாய், நீ ஒரு இஸ்மவேல் என்கிறதான பிள்ளையை பெறுவாய் என்று அந்த இடத்தில் பேசும்பொழுது, என் கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, உன் நாச்சியாருக்கு முன்பாக நீ எப்படி இரு, அடங்கி இரு என்று
சொல்லி அந்த இடத்தில் அடிமை பெண்ணாகிய ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தூதனானவன் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று அனுப்பின உடனே கர்த்தருடைய தூதனானவன் அந்த இடத்தில் சொன்னதை அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவேளை மனிதனுடைய ஏமாற்றி இருக்கலாம், இவளுக்கு தெரியவில்லை. ஆகார் இங்கு வேலைக்கு தான் சென்றாள். ஆகார் யார் என்றால் ஒரு அடிமை பெண். இவள் ஒரு வேலைக்கு சென்று அவளுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு வேலையை கொடுத்தார். ஆனால் அந்த வேலையை அவள் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. என் எதிர்காலம் என்னவாய் மாறுமோ, என் எதிர்காலம் எப்படியாய் போகும் என்று தெரியாமல் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். ஆனால் இந்த ஆகாரை கண்டு அவன் வேலைக்காரியாய் வந்தவளை இவன் அந்த ஆகாருடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியாமலே அந்த ஆகாரை அனுப்பிவிட்டான். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவ சித்தத்துக்கு மாறாக நீ நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த சித்தத்துக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவர் பிசாசு ஒருவேளை மிஸ்கைட் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷன் சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிடுவான், சில நேரத்தில் மனுஷன் நம்ம உபயோகப்படுத்தி விடுவான். மனுஷன் உபயோகப்படுத்தி விட்டு வெறும் கையை அனுப்பி விடுகிறான். இன்றைக்கு மனிதன் எப்பொழுது உன்னுடைய நன்மையை வாங்கி உனக்கு திண்மை செய்யக்கூடிய மனுஷன் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆகாருக்காக ஒரு தேவன் இறங்கி வந்து கண்டார் என்றால் அவர் சொல்கிறார், ஆமென், மனுஷன் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டார், அவன் வேலைக்காரியாய் தான் நான் சென்றேன். அவள் இதை தேடவில்லை, அந்த இடத்துல எஜமாட்டியாக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆபிரகாம் செய்த தவறு, ஆகார் என்ன தவறு செய்தால்? ஆகார் தவறு செய்யவில்லை. ஆனால் தன்னுடைய சாராய் நிமித்தமாய் இவள் அடிமைப்படுத்தப்பட்டாள், கொடுமைப்படுத்தப்பட்டாள். இவள் அங்கலாய்ப்பு தாங்க முடியவில்லை. இவள் அழுது கொண்டே வனாந்தரத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, சில வேளைகளில் மனிதன் உன்னை கொடுமைப்படுத்தலாம், மனிதன் உன்னை அடிமைப்படுத்தலாம். ஆமென், இது உன்னுடைய குறைவல்ல. ஆமென், நான் உன்னை சொல்லட்டுமா? ஆமென், தேவன் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. வெறுமையாய் வந்தவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஆமென், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ போ, ஆமென், நீ போ, உனக்கு நான் ஆமென் ஒரு பிள்ளையை தருவேன் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா? மனுஷன் உன் வெறுங்கையை அனுப்பி இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமை ஆமென் அழைத்தது உண்மைதான். ஆனால் ஆகாரை அவன் சேர்த்துக் கொண்டான். அது தேவ சித்தம் அல்ல. ஆனால் சித்தம் இல்லாமல் இந்த ஆகாரை இவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆனால் ஆகாரை இவன் ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், தள்ளிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும். மனுஷன் ஏற்றுக்கொள்வான், தள்ளிவிடும் போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மனிதன் ஏற்றுக்கொண்டான், ஆனால் தள்ளி விடும்போது கர்த்தருக்கு நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டார். நான் உன்னை சொல்லட்டுமா? இவள் வெறுமையாய் வந்தவளை இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு கர்ப்பவதி ஆகிய ஒரு பிள்ளையை பெறுவாய், அந்த பிள்ளைக்கு பேர் இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நான் சொல்லட்டுமா? இது ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. ஆனாலும் இந்த ஆகாருடைய வாழ்க்கை வெறும் கையாய் நின்றவளை கர்த்தர் பார்த்தார். மனுஷன் உன்னை சேர்த்துக் கொண்டான், அவனுடைய வேலை முடிந்தவுடன் உன்னை தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தர் ஒருத்தர், நீதிபதி ஒருவர் இருக்கிறார், நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். ஓ நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகாரை கண்டவர். மனுஷன் ஒருவேளை சேர்த்துக் கொள்ளாமல் உன்னை தள்ளிவிடலாம். சகோதரரே, இன்றைக்கு உன்னை எங்கெல்லாம் மனுஷன் யூஸ் பண்ணி உன்னை த்ரோ பண்ணிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக நடுவாய் நிற்கிறேன், நான் உன்னை நடுவே நான் நிற்கிறேன், நான் உனக்கு நடுவே நிற்கிறேன், நான் உன் நடுவே நிற்கிறேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன பாருங்க. அப்படி போகிற வழியிலே அவன் 13-14 வசனத்தை பாருங்க. ஆமென். அப்பொழுது அவன் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 15ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லகாய்ரோய். ஆமென். லகாய்ரோய் என்றால் என்ன அர்த்தம்? என்னை காண்கிற தேவன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு ஒரு ஆமென் சொல்லாமா? ஆதாமை கண்ட தேவன், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது தன்னவன் ஒளித்துக் கொண்டான். நான் நினைக்கிறேன், பூனை பால் குடிக்கும்போது கண்ணை மூடுறதுனால உலகமே இருட்டுன்னு நினைக்குது. பூனை பாலை குடிக்கும்போது எப்பவும் பாருங்க கண்ணை முடிக்கும்.
நீ நினைக்கிற கர்த்தர் நம்மை பார்க்கலன்னு. ஹலோ, நான் செய்யறது எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. பிரதர், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதாம் தோட்டத்தில் போய் ஒளிச்சதுனால ஆண்டவர் அவனை பார்க்கலைங்கிற சொல்லுங்களேன். அந்த கண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னை ஒப்பு கொடுத்தது பயந்து போய் ஒளிந்து கொண்டான். ஆனால் ஆகார் எந்த பாவம் செய்யாம, ஒரு தவறும் செய்யாதவ, ஒரு வேலைக்கு போனவளை இந்த ஆபிரகாம் ஆமென் யூஸ் பண்ணிட்டான். வேலைக்கு வந்தவளை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் அவளை கண்டார். மனுஷன் வெறுங்கையா வந்தவளை வெறுங்கையா அனுப்ப பார்த்தான். இன்றைக்கு அந்த ஆகாரின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றார். இன்றைக்கு நான் ஒன்ன சொல்லட்டுமா, என் பெற்றோர் வெறுங்கையாய் வாங்கி என்னிடத்தில் ஏதோ வாங்கி என்னை வெறுங்கையாய் அனுப்பி இருக்கலாம். என் கணவன் என் கையில வாங்கி என் ஆசீர்வாதத்தின் வேலையினுடைய நன்மையை வாங்கி என்னை வெறுங்கையா அனுப்பி இருக்கலாம். என் மனைவி என்னிடத்தில் நன்மையை வாங்கி என்னை வெறுங்கையா அனுப்பி இருக்கலாம். என் முதலாளி என்னுடைய வேலையை வாங்கி என்னை வெறுங்கையா அனுப்பி இருக்கலாம். அவன் போனஸும் கூட தரலைங்கய்யா, எனக்கு அவன் பென்ஷன் கூட தரல, என்னை வெறுமையா அனுப்பிட்டான். ஹலோ, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, மனுஷன் உன்னை வெறுமையாய் உன்னை அனுப்பினாலும் என்னை கண்டவர் ஒருவர் இருக்கிறார், என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். லகாய் ரோயி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறீர், ஆண்டவரே என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறீர். இந்த வார்த்தை சகோதரா உனக்கு உன்னை தேடி வருகிறது. என்னை கண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த ஏப்ரல் மாதத்தில் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார் என்றார். அந்த இயேசு சிலுவையிலே தொங்கினவராக அல்ல, அந்த இயேசுவின் மேல் அந்த சிலுவை அல்ல, உங்களை சுமந்து செல்வதே சிலுவையா. உங்களை அவர் சுமந்து செல்வதே சிலுவைதான். அநேக முறை அவரை பாடுகள் உண்டாக்குகிறோம். வெறுமையாய் வந்த எனக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்தார். என்னை காண்கிற தேவனுக்கு முன்பாக காணாதவரை போல நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ப்ளீஸ் உங்க கண்கள் திசையை மாத்துங்க. என் பேச்சை அவர் கவனிக்கிறார், என் குரலை அவர் கவனிக்கிறார், என் சிந்தையை அவர் கவனிக்கிறார், என் உள்ளம் திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் நடமாட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார், என் நடக்கையை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தம் எப்பொழுது என்னுடைய காதுகளில் விழுகிறதுன்னு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது. என்ன நடந்தது பாருங்க. அப்படியாய் தேவன் அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. நல்ல கவனிங்க. இப்படியாக 16ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவன் நீரூற்றண்டையிலே அவளுக்கு ஒரு நீரூற்றை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அதே ஆமேன் ஸ்தோத்திரம். நான் உன்னை சொல்லட்டுமா? ஆமேன் ஸ்தோத்திரம். இப்படித்தான் ஆண்டவர் ஆகாரை முதல் முறையாய் சந்திக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் வெறுமையாய் வந்தவளுக்கு ஒரு நீரூற்று. அடுத்த இன்னொருவனை கூட பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்களேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:24 பாருங்க. அவன் பொழுது விடியும் வரைக்கும் அவனோடு போராடினான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவன் நம்ம மத்தியிலே வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? மனுஷனோடு வாசம் பண்ண முடியலை, மனுஷனோடு வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஆமேன். நான் கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமேன் அவர் வந்தார் போனார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இப்படியாய் ஒவ்வொரு இடங்களிலே பேசி வந்தார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆதாமோடு பேசினார் ஆண்டவர், ஆபிரகாமோடு நோவாவோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், ஆகாரோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல பரிசுத்தவான்களோடு இண்டிவிஜுவலாக பேசினார். ஆனால் ஆண்டவர் விரும்பினார் மனிதர்கள் நடுவே வாசம் பண்ண வேண்டும் என்று.
அதனால் தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு என்ன செய்யட்டும்? காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு இந்த காணிக்கை வாங்கிறதுங்கிறது இன்னைக்கு வரலைங்க. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு முன்பாக சொன்னாரே, அப்பவே மோசேயின் மூலமாக ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பதற்கு நீ என்ன செய்? காணிக்கை கொண்டு வர சொல்லு. ஆமென். நான் அவர்களை ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு. நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணணும் விரும்புறாரு. பிரதர், இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா? இது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அன்றைக்கு மோசேயின் மூலமாகவே தேவன் கட்டளையிட்டார். எதற்கு கட்டளையிட்டார் பாருங்க, கீழே வாசிங்க. என்ன போட்டிருக்கு? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் என்னுடைய காணிக்கையை வாங்கு. 3ஆம் வசனம், நீங்கள் அவிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன. ஆமே, காணிக்கை ஆவன. என்ன போடணும்? என்ன வாங்கணுமா? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளும் தகசு தோளும் சித்தியும் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்தில் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தனங்களுமே. அல்லேலூயா. காணிக்கை என்ன வாங்க சொன்னாருமா? கவனிக்கிறீங்களா? பொன்னும் வெள்ளியும் மார்பதகத்தில் வைப்பதற்கு ரத்தின கற்களை வாங்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணணும். இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? ஆண்டவர் உங்ககிட்ட வாசமா இருக்கணும்னா நீ காணிக்கை கர்த்தருக்கு கொடுங்கிறாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை மனுஷன் மீறிட்டான். தேவ சத்தத்தை அவன் கேட்காம போயிட்டான். ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்ட போது அவன் சத்தம் கேட்கல. இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படி. எப்போ வீடு ஆசீர்வதிக்கப்படும்? எப்போ நடுவில் வந்து வாசம் பண்ணுவாரு. அவருக்கு காணிக்கை செலுத்துறோம். வீட்டில் வேதம் சொல்லுகிறது, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்த தேவ பிள்ளையே, இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ள வந்த தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுக்க சொன்ன வார்த்தை, நீ காணிக்கை வாங்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காணிக்கை வியாபாரமாக்கிட்டாங்க. ஆமென். இன்னைக்கு காணிக்கை என்பது ஊழியக்காரனை துச்சமா நினைக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, மோசேயின் காலத்தில் ஆண்டவர் சொன்ன நீ காணிக்கை வாங்க, அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள அந்த கூடாரத்துக்குள்ள நான் வாசமா இருப்பேன்னு. நான் சொல்ல பைபிள் சொல்லுகிறது, அது என்ன வாங்கு? சொல்லுங்க, என்னங்க? பொண்ணை வாங்க. என்ன வாங்குன்னு சொன்னாரு? இந்த வாரம் போட்டு போங்க. அல்லேலூயா. நீ கொடுக்கிற காணிக்கை பொண்ணை கொடுக்கிறேன்னு பாரு. பைபிள் சொல்லுகிறது, நீ அவன்கிட்ட வாங்கு. ஆசரிப்பு கூடாரத்தை நான் கட்டணும். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆமென் சித்தி மரங்களை கொண்டு வர சொல்லு. ஆமென். அந்த சித்தி மரம் சும்மா சாதாரண மரம் இல்லைங்க, ரொம்ப காஸ்ட்லியான மரம். ஆமென். இவைகளெல்லாம் நீ வாங்கு. ஆமென். எதற்கென்றால் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். இந்த இடம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். ஆமென். ஆகையினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுங்க? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தான் நம்ம பார்த்தோம். அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமென் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை நம்ம பார்த்தோம்ல. 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து நம்ம என்ன பார்த்தோங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை பாருங்க. என்ன போட்டிருக்கீங்க? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆமென் ஆமென் என்ன செய்தானே? ஆமென். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தி பாகத்திலே குத்தி விளக்கும் மேஜ சமூகத்தப்பம் இருந்தன, சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் ஒரு கூடாரத்தை கட்ட சொன்னார். எதுக்கு கட்ட சொன்னார்னா, நீங்க எப்படி ஆபிரகாமோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஆதாமோடு பேசினாரோ, எப்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினாரோ, எப்படி ஆகாரோடு பேசினாரோ, எப்படி யாக்கோபோடு தனித்திருந்து பேசினாரோ, போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினாரு. ஆமென். ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புவதுதான் தேவனுக்கு பிரியம் என்று பைபிள் சொல்லுகிறது. என் ஜனங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று பிழையாமை மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மளை சபிக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ கட்டு. ஆமென். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் வேணும் சொல்றாரு. ஆமென். முந்தி பாகத்திலே குத்துவிளக்கு இருக்கணும், மேஜை இருக்கணும், சமூக தப்பங்கள் இருக்கணும். இது பரிசுத்த ஸ்தலம். இரண்டாம் திரைக்குள்ளே ஆமென் 3 திரைகள் இருக்கும். முதல் திரை, இரண்டாம் திரை. இந்த 2 திரைக்கு அப்புறம் ஒரு திரை இருக்கும். பாருங்க என்ன போட்டிருக்கீங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்யப்பட்ட தூப கலசத்திலும் முழுவதிலும் பொற்றக்கடு, அடுத்தது பொற்றக்கடு பொந்திந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே 3 காரியங்கள் வைக்கப்பட்டது. என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? மன்னா, அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்துக்கோள், 3வது உடன்படிக்கையின் கற்பலைகள். இந்த 3மே எங்க இருந்ததுங்க? ஆமென். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆமென் பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரத்திலே இதை ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சிருந்தாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியில மகா பரிசுத்த ஸ்தலம், முதலாவது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த திரைக்குள்ளே இருந்தது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்க? மன்னா, இரண்டாவது என்னதுங்க? ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கை பெட்டியினுடைய கற்பலைகள் வைக்கப்பட்டது. 5வது வசனம் பாருங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேசப்படுது. என்ன இல்ல, சமயம் இல்லை. கவனிங்க, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். முன்பாக பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திலே அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்க வண்ணமாக பலி மிருகத்தை கொண்டு வருவாங்க. என்ன செய்வாங்க? ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவாங்க, கிடாயை கொண்டு வருவாங்க, ஹலோ காளைகளை கொண்டு வருவாங்க, ஆமென், பட்சிகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஆசாரியன் கையில் கொடுக்கப்படும் பொழுது அந்த பலி மிருகத்தின் மேல் கைகளை வைக்கணும். கவனிக்கிறீங்களா? அந்த பலி மிருகத்தின் மேல் கைகளை வைத்த போது ஆசாரியன் வெட்டுவான். அந்த ரத்தத்தை ஆமென் எங்கே செலுத்துவான்? ஆமென் பிரதான ஆமென் ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த பலிபீடத்திலே அவன் தெளிப்பான். அல்லேலூயா. அந்த தெளிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். கவனிக்கிறீங்களா? அந்த பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். அவன் செய்த பாவங்கள் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்கிற ஆமென் இந்த பலிகள் எல்லாவற்றையும் 7 விதமான பலிகளை செலுத்துவான் இந்த ஆசாரியன். நன்றாய் கவனிங்க. அப்போ ஆமென் ஜனங்கள் உள்ளே வர முடியாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் அவங்க நிற்கணும். ஆசாரியன் மட்டும்தான் உள்ள வருவான். ஆனா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஆமென். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அங்கதான் உடன்படிக்கப்பட்டு வைக்கப்பட்ட இருக்கிறது. அங்க சும்மா லேசுல போக முடியாது. அவங்க இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருப்பாங்க. ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியனும் தவறு செஞ்சிட்டான்னா உள்ள போனோடனே அவனை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அடிச்சிருவாரு. அவன் செத்தவனை தூக்கிட்டு உள்ள ஒருத்தன் போனானா, செத்து போயிட்டானே உள்ள போனவன் காணமேன்னு சொல்லி போனானோ அவனும் செத்து போயிடுவான். ஆகையினால ஒரு சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்க. போன உள்ள அந்த வெளியே வரலைன்னா அந்த சங்கிலி பிடிச்சு தரன்னு வெளியே இழுத்துருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் எதற்கு வைத்தார் என்றால் அவர்கள் நடுவே நான் வாசமாயிருக்க வேண்டும் என்று. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்கு. நான் உன்னை சொல்லட்டுமா? ஏதனை இழந்ததினாலே தேவன் மோசேயின் மூலமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டச் சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றாக கவனிங்க. ஆகினால் தான் அது 8ஆம் வசனத்தில் ஆமை பாருங்க. ஆமை எபிரேயர் 9:8. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவு பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். 9ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. எதற்கு ஆண்டவர் சிலுவையில் பலியானார்? எதற்கு ரத்தம் சிந்த வேண்டும்? இயேசு எதற்காக இந்த பூமியில மனிதனாய், இந்த தேவன் பூமியில மனிதனாய் வர வேண்டும்? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவே தேவனாய் இருந்து எதுக்கு சிலுவையில் அறைஞ்சாங்க? உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இயேசுவே சிலுவையில் பலியானார்னா எதுக்கு அவர் ரத்தம் சிந்தணும்? இயேசுவே தேவனாய் இருந்தா எதுக்கு அவர் சாட்டவர்கள் அடி வாங்கணும்? இயேசு சிலுவையில் அவன் தேவனாய் இருந்தா எதுக்கு சிலுவையில் சுமக்கணும் என்றெல்லாம் நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது உங்களால் பதில் சொல்ல முடியாது.
முடியாது. ஹலோ, இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு பைபிள் தெளிவா சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழுதற்ற பலி ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அவர்கள் பலி செலுத்துவார்கள். அவர்கள் செய்த பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டி மேல கை வைக்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டி மேல இறங்கும். அது வெட்டப்படும் போது அந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் தெளிக்கப்படும் போது அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். கவனிக்கிறீங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டிலே தேவன் எதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால், இவன் என்ன பாவம் செஞ்சாலும் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுறான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி அவன் என்ன செய்யறான்? இச்சையில விழுந்துறான். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஹலோ, சாலமோனுக்கு எத்தனைக்கு 1000 மனைவி எதுக்குங்கிறான்? அல்லேலூயா. ஆமென். தாவீது ஏன் அப்படி செஞ்சான்? ஆமென். ஏன் அப்படி பசேபாலை பார்த்தான்? இதெல்லாம் கேட்கிறீங்களா? அதனுடைய காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே ஆடுவை பலி செலுத்துவதற்கு இவர்களுக்கு எளிதா இருந்தது. அந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஆண்டவர் மோசேயின் மூலமா நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். நல்லா கவனிங்க. அந்த பிரமாணம் இவர்கள் செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்தது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஆனா மனசாட்சியிலே குத்தப்படாதபடிக்கு, மனசாட்சியிலே சுத்திகரிப்பு இல்லாதபடிக்கு அவர்கள் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் அடுத்த மனைவியை பார்த்தான். நிறைய பேர் கேட்பீங்க, பைபிள் இத்தனை கல்யாணம் நடந்திருக்குது, இத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எப்படி? ஹலோ, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனோட பேச வந்தார். அந்த ஆதாம் ஒரே ஒரு விளக்கம். அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்காததுனால, ஹலோ, அவன் சத்தத்தை கேட்காதனால அவன் வீட்டில் என்னாச்சு? ஆதாமை ஆண்டவர் சந்திக்க முடியாதபடிக்கு அவர் கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்தார். மனுஷன் பாவம் செய்யும் போது போவான், ஆண்டோட மன்னிப்பு கேட்பான், திரும்பி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி பாவம் செய்வான், திரும்பி ஆண்டோட போய் மன்னிப்பு கேட்பான், திரும்பி பாவம் செய்வான், திரும்பி ஆண்டோட போய் மன்னிப்பு கேட்பான். இதே தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹலோ, பார்த்தாரு ஆண்டவர். மோசே கிட்ட சொன்னாரு, நான் ஒரு பிரமாணத்தை தரேன், இந்த பிரமாணத்தின்படி நீ செய்யன்னு பலி மிருகத்தை கொடுத்தாரு. அவன் பலி மிருகத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட பழுதற்ற பலி செலுத்தின பிறகும் பாவம் செய்யறான். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷனுக்கு மனுஷனே இந்த பூமியில வரணும். இருக்கீங்களா? பாவமற்ற ஒருவர் இந்த பூமிக்கு வரணும், பழுதற்ற ஒருவர் பூமியில வரணும், அப்பழுக்கற்ற ஒருவர் வரணும். அப்பதான் இயேசு தேவன் செலக்ட் பண்றாரு. தேவன் தம்முடைய குமாரனையே செலக்ட் பண்றாரு. கவனிங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஆட்டுக்குட்டி எப்படியாய் செலுத்தப்பட்டதோ, இயேசுவே ஆடா இந்த பூமிக்கு வந்தார். அவர் பலி மிருகமா இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிச்சோம் பாருங்க, 10ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். என்ன வாசிச்சோம்? போஜனங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் என்ன போஜனங்களை ஆண்டவர் செலுத்த சொன்னாரோ அந்த போஜனத்தை இன்னைக்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கவனிக்கிறீங்களா? 40 நாள் கறி சாப்பிடாம, மீன் சாப்பிடாம, நல்ல காரியங்கள் செய்யாம செய்யறது எல்லாமே இந்த போஜனத்தை சடங்கு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றான். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படி அல்ல. சரீர சடங்கை ஆண்டவர் விரும்பல. அவர் சொல்ற வார்த்தை தான் நீங்க கவனிக்கிறீங்க. என்ன போட்டிருக்கீங்க? வாசிங்க. ஆமென். பலவிதமான ஸ்நானங்களும் சகல சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளவே அல்லாமல், ஆமென். 11ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. ஹலோ, இருக்கீங்களா? அன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்தை தேடி போனாங்க, கூடாரத்தில் தேடி போனாங்க. பிரதான ஆசாரியனிடத்துல போய் ஆடை கொண்டு போவாங்க, புறா குஞ்சை கொண்டு போவாங்க, காளையை கொண்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த பலி செலுத்தப்பட்டு அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது திரும்பி பாவம் பண்ணுவாங்க. கொலை, எத்தனை கொலை! ஆமென். நான் சில நேரத்தில் யோசிச்சு பார்த்தேன், தாவீது கட்டடத்தை கட்டுறதுக்கு நினைச்சான், ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆலயத்தை கட்டணும் விரும்பின போது ஆண்டவர் சொன்னாரு, உன் கை ரத்தத்தினால் படிந்திருக்கு, நீ ஆலயம் கட்டக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு அப்படி சொன்னானே எத்தனை பேர் ஆலயம் கட்ட முடியாம இருக்க முடியும்? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? தாவீது ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டான், ஆனா அவனை ஆண்டவர் சொன்னாரே நீ ஆலயம் கட்டக்கூடாது. ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன் தான். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் கூட உன் கைகள் ரத்தத்தினால் படிந்திருக்குன்னு சொல்லும்போது உன் கை எத்தனை வட்டி வாங்கி இருக்குது, இந்த கை எத்தனை அசுத்தமா இருக்குது. அப்போ ஒருத்தரும் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியாது, இன்க்ளூட் நாம என்ன வரைக்கும். நம்ம யாருமே பரிசுத்தம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கட்டிடத்தினால் உண்டாகும் பரிசுத்தம் அல்ல. என்ன போட்டிருக்கீங்க?
மனுஷன் கைகளால் கட்டப்பட்ட கூடாரத்தினால் அல்ல, வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை அவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. வாசிங்க 12ஆம் வசனம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கைகளை தட்டி ஒரே ஒரு தடவை மீட்பை உண்டு பண்ணினார். ஹலோ, இன்னைக்கு இந்த உபவாசம் இருக்கிறது தப்பு இல்ல. உபவாசம் என்பது ஆண்டவரை மாற்றுவதற்கல்ல. நம்முடைய ஜென்ம ஸ்பாவம், மாம்சத்தின் கிரியை, 17 கிரியை அழிக்க தான் இந்த உபவாசமா இருக்கணுமே. எல்லாமே அவருக்கா நீ உபவாசம் இருக்காத. பைபிள் சொல்லுகிறது, ஒரே ஒரு முறை இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை கொடுத்துட்டாருன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த நித்திய மீட்பு எனக்கு ஆண்டவர் சிந்தி இருக்கிற இரத்தத்தில் உண்டாயிருக்கிறது. அதற்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? உங்கள் கிரயம் ஆலயமா? உங்கள் கிரயம் உணவா? உங்கள் கிரயம் ஆகாரமா? உங்கள் கிரயம் என்னையா? போஜனங்களினாலே, சடங்காச்சாரமான போஜனங்களினாலே ஆண்டவர் நித்திய மீட்பை கொடுக்கவில்லை. வெள்ளாட்டு கடாவினால் ரத்தத்தினாலே கொடுக்கவில்லை. அவரே ரத்தம் சிந்தி அவர் நமக்காக நித்திய மீட்பை கொடுப்பதற்கு அவரே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, ஐயா இந்த புறஜாதிகள் மக்கள் செய்யறாங்க கெடாய் வெட்டு, இது எங்கிருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன கட்டளையை பிசாசு ஃபாலோ பண்றான். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் சிந்துதல்ல எங்கிருந்து வந்தது? ஹலோ, என்ன இந்த ரத்தம் சிந்துறாங்களே, கடாய் வெட்டி ஒவ்வொரு இடத்துல போய் சிந்துற ரத்தம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஹலோ, பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்ததோ அதுதான் இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? தேவனை அறியாதவர்கள் செய்யறாங்க. அந்த உள்ளுக்குள்ள அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி ஆண்டவர் கூடாரத்தை வச்சிருக்கிறாரோ அதே போலதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவை அல்லாதவர்கள் வச்சிருக்காங்க. ஹலோ, புரியுதா இல்லையா? அதனாலதான் உள்ள நீ போக முடியாது, உள்ள போக முடியாது, வெளியே தான் நிக்கணும். ஆனா கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள வர முடியும். கவனிக்கிறீங்களாப்பா? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான், பெண்கள் ஆண்கள் எல்லாம் உள்ள வர முடியும். சில சமுதாயத்தில் ஆண்கள் மட்டும்தான் போக முடியும், சில சமுதாயத்தில் இருவரும் போக முடியாது, சில சமுதாயத்தில் பெண்களே உள்ள வர முடியாது. ஹலோ, ஆனா பைபிள் மட்டும்தான் நித்திய மீட்பை கொடுப்பதற்கு ஆண் என்று அல்ல, பெண் என்று அல்ல, அந்த பெண்ணாகிய மரியாள் வழியாய் எந்த ஏவாள் பாவம் செய்தாலோ அதே மரியாள் வழியாய், பெண்ணின் வழியாய் ஆண்டவர் உதிரத்தில் வந்தவர் அல்ல, அவர் பரத்திலிருந்து உத்திரத்தார். அவர் உத்திரித்தார். அவர் பரத்திலிருந்து இரத்தமாக அல்ல, இந்த பூமிக்கு வந்த இரத்தத்தினால் வந்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியினால் வந்தவர். ஹல்லேலூயா. ஒரு புருஷன் மனைவி மூலமாய் வந்த பிள்ளை அல்ல, இவர் பிதாவினால் உருவாக்கப்பட்டவர். இந்த மண்ணில் உருவானவர் அல்ல, விண்ணில் உருவானவர். அவர் இந்த பூமியிலே ரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றவர். இன்றைக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வேண்டான்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பலி செலுத்துவதற்கு ஆடு வேண்டாம். போஜனத்தினால் அவரை மாற்ற முடியாது, சடங்காச்சாரத்தினால் மாற்ற முடியாது, இந்த வழிபாடுகள் மாற்ற முடியாது, நீ விரதம் இருப்பதனால் மாற்ற முடியாது. உன்னுடைய கிரயம் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் அவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய மீட்பு உண்டு. அதனாலதான் கீழே போட்டிருக்கு பாருங்க 13ஆம் வசனம். அதெப்படியெனில் காலை வெள்ளாட்டு கடை இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் எப்படிங்க? அப்போ அந்த தீட்டுப்பட்டவன் மேல கவனிக்கிறீங்களா? பிளீஸ் கவனிங்களேன். இந்த தீட்டுப்பட்டாங்களே அப்படின்னா சபத்தை தொட்டா தீட்டு, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் தீட்டு, நிறைய தீட்டு இருக்கு, குஷ்டரோகம் தீட்டு. இந்த பைபிளில் லேவியராகமத்தில் நிறைய தீட்டுகளை பற்றி எழுதியிருக்கு. இவர்கள் தீட்டு சுத்திகரிக்கப்படணும்னா இந்த ஆட்டு ரத்தம் அதை சுத்திகரிக்குமா? பைபிள் சொல்லுது இந்த ரத்தம் சரீர சுத்திகரிப்பு தான் கொடுத்தது. கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி கிடைச்சிருச்சு, அவன்லாம் எப்படி இப்படி கல்யாணம் பண்ணா, அவன்லாம் எப்படி அடுத்த மனைவி பார்த்தான்? பைபிள் சொல்லுது இவன் சரீர சுத்திகரிப்பு ஆச்சு, ஆனா ஆவி விடுதலையாக்கப்படல. அவன் ஆத்துமா செத்தே கிடந்தது, ஆத்துமால ரட்சிக்கப்படல. அவன் கண்கள் இன்னைக்கு அவன் சரீரத்தில் விடுதலை அடைந்தான், ஆனா ஆவி விடுதலை அடைவதற்கு இயேசுவின் ரத்தம், சொல்லு இயேசுவின் ரத்தம்.
ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது பாருங்க, 14 வசனம் பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கடாய் வெட்டுறவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்களேன் பிரதர், பதில் பேசுங்க. கடாய் வெட்டுறாங்களே என்ன பாருங்க, என்ன கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. கடாய் வெட்டுறவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? மனசாட்சி இருக்காங்க. எங்க கடாய் வெட்டுறாங்க மனசாட்சி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எப்படி இல்லை? அவங்க மனசாட்சி எப்படி இல்லை? என்ன வாசிச்சீங்க? வாசிங்க. என்ன போட்டிருக்கு? உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப உங்க மனசாட்சி என்ன இல்லைங்க? சுத்தம் இல்ல. சார் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இருக்கு, ஆனாலும் கொலை செய்யறான். மனசாட்சி இருக்கா? இருக்கு, ஆனாலும் ரேப் பண்றான், பலாத்காரம் பண்றான். சார் மனசாட்சி இருக்கா? சைல்டு அபியூஸ் பண்றான், சிறு பிள்ளைகளை பாலியல் தொந்தரவு பண்றான். மனசாட்சி இருக்கா? இருக்கு சார். அப்பாவுக்கு மகள் மேல மனசாட்சி இருக்கு சார். ஆனா அவங்களுடைய மனசாட்சி சொல்ல செத்த கிரியைகளில் இருக்கிறது. அவங்க மனசாட்சி சுத்தம் இல்ல. ஏன்னா அந்த மனசாட்சி செத்து போச்சு. ஆனா உங்களை என்னையும் மனம் கொடுக்கிற சாட்சியை சுத்திகரிப்பது அவருடைய ஒரே ஒரு ரத்தம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பைபிள் என்ன சொல்லுதுங்க? மனசாட்சியை சுத்திகரிப்பது. உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு? சேர்ந்து வாசிங்க. எவ்வளவு நிச்சயம்? 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. எப்படிங்க? முதலாம் உடன்படிக்கை என்ன செஞ்சாரா? சொல்லுங்க. என்ன முதலாம் உடன்படிக்கை? அம்மா கவனிக்கிறியா? முதலாம் உடன்படிக்கை என்னதுங்க? ஆமென் ஆமென். மோசேட்ட சொன்னார்ல, நீ ஆமென் பலி செலுத்துவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிடாயை கொண்டு வா, வெள்ளாட்டு கொண்டு வான்னு சொல்லி மோசேயோடு ஒரு உடன்படிக்கையை அனுப்பினாரா? பிரதர் கவனிக்கிறீங்களா? ஆமென். பிரமாணத்தை கொடுத்தாரா? அந்த நியாய பிரமாணத்தை மனுஷனால் கை கொள்ள முடியல. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுதுங்க? என்ன வாசிக்கிறோம்? ஆமென். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எதுக்கு ரத்தம் இயேசு சிந்தினார்? இப்ப புரிஞ்சிட்டீங்களா? கவனிக்கிறீங்களா பிரதர்? அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ரத்தம் சிந்தப்பட்டது எல்லாமே அவர்கள் சரீர சுத்தமே ஆச்சு, அல்லாம அவருடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படல. மனசாட்சி சொல்வதை கேட்கல. அதனாலதான் ஆபேல் என்ன செஞ்சான்? பலி செலுத்தினா, காயின் அவனை கொலை செய்தான். ஏன்? அவன் மனசாட்சி செத்து கிடந்தது. பாவம் செஞ்சதுனால மனசாட்சி செத்து போயிருந்தது. ஆனா நித்திய மீட்பை கொடுப்பதற்கு இயேசு என்ன செய்தாராம்? ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஒரே முறை அவர் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மத்தியஸ்தர் ஆசாரியர் தேவைப்பட்டது. ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஒரு பாவம் செஞ்சா ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய், பிரதர் கவனிக்கிறீங்களா? ஹலோ, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் என்ன செய்யணும்? ஆட்டுக்கொடாவை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? ஹலோ கவனிக்கிறீங்களா? யார்கிட்ட போய் கொடுக்கணும்? ஆசாரியர் கொடுக்கணும். அந்த ஆசாரியை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான்? பிரதான ஆசாரியன் கொடுப்பான். ஆமென். திரைச்சீலை மூடப்பட்டிருந்தது. அதனாலதான் இயேசு சிலுவையிலே மரிச்சொன்ன மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இந்த திரைச்சீலை கிழிந்த காரணம் இயேசுவின் ரத்தம். அவரே நமக்கு பிரதான ஆசாரியராய். இப்போ உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பாஸ்டர் தேவையில்லை, உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆசாரியன் தேவையில்லை. உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பிரதான ஆசாரியனாக இயேசு மத்தியஸ்தராக அவரே நடுமத்தியில் நின்று உன் பாவத்தை மன்னிக்க வந்தார். நம்புறீங்களா இல்லையா? இன்னைக்கு பாவ மன்னிப்புக்காக நீங்க சீட்டு எழுதி கொடுத்த பாவ மன்னிப்பு கிடைக்காது. பாவ மன்னிப்புக்காக ஆட்டுக்குட்டியை கொண்டு போன மன்னிப்பு கிடைக்காது. அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளை ஆக மாறும்படியாய், அந்த சர்வ சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படியாய் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இப்போ சொல்லுங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த நாளில் வாசித்தோம். நித்திய மீட்பை கொடுப்பதற்கு யாத்திராமத்தின் புஸ்தகம் 25:8 பார்த்தோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவோமாக. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். நீங்களே அந்த ஆலயம். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால்
பிதாவாகிய தேவன் அவனை கெடுப்பார்னு போட்டிருக்குது. அவர் தங்கும் ஆலயம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சார் உங்க கூட அவர் தங்கி இருக்கிறாரா? அம்மா உங்க வீட்டில் அவர் தங்குறாரா? உங்க கூட தங்கினா நீங்க வேலை செய்யற இடத்துல அவர் தங்குவார். உங்க கூட அவர் தங்கினா நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவர் கூட வருவார். உங்க கூட அவர் தங்கினா நீங்க வேலை ஸ்தலத்தில் அவர் கூட வருவார். இன்னைக்கு சொல்லுங்க ஆமென், ஆமென். நீங்களே அந்த ஆலயம். சரிதானா? ஆமென். தேவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் சாலமோன் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணார். ஆனா ஆலயத்திலே எல்லாம் ஆமென் என்ன செஞ்சான்? சாலமோன் செய்த பாவத்தினாலே எல்லாம் ஆலயம் திருட்டு போனது. நேபுகாத்நேச்சர் அந்த பாத்திரங்களாம் திருடிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னாரு, இந்த ஆலயத்தை நான் இடித்து 3 நாள்ல கட்டுவேன்னாரு. அவங்க நினைச்சாங்க இந்த எருசலேம் தேவாலயத்தை தான் சொல்றாரு. அதை சொல்ல தன் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னாரு. இது இடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுப்பும் போது அந்த ஆலயம் கட்டப்படும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம், தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே எங்கூட பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் இயேசு எனக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறாரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே மனசாட்சி, செத்து போன மனசாட்சியை சுத்தமுள்ள மனசாட்சியை மாற்றினீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மனசாட்சியை சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம் எவ்வளவோ நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ஆமென் எங்களுக்காய் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக நித்திய சுதந்திரத்தை தருவதற்கு ஆமென் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தியஸ்தர் என்ன தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? மத்தியஸ்தர்னா மீடியேட்டர். அப்படின்னா நீங்க செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க யாரை கூப்பிடுவீங்க? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கேஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க யாரை கூப்பிடுவீங்க? வக்கீலை கூப்பிடுங்க. வக்கீலோட நீங்க போவீங்க. இல்லைன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஜாமீன் வேணும்னா யார் வேணும்? ஒரு வக்கீல் வேணும். உங்க கேஸை நேரா ஆமீன் அது ஆமீன் உங்க பக்கம் ஜெயிப்பதற்கு யார் வேணும்? ஒரு அட்வொகேட் வேணும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இயேசு இன்னைக்கு அட்வொகேட்டாய் நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு பையன் இருந்தான். அவன் மதுரை பக்கம் இருந்த ஒரு கோர்ட்ல அவன் இருக்கிற வக்கீல அவன் ரொம்ப பைசா கொடுத்து அவன் என்ன கொலை செஞ்சாலும் சரி, என்ன தவறு செஞ்சாலும் சரி, என்ன வெட்டுக்குத்து செஞ்சாலும் உடனே அந்த வக்கீலை கொண்டு வந்து கூட நிறுத்திக்குவான். கவனிக்கிறீங்களா? அவன் பணத்தை கொடுத்து எப்படியாவது அவனை மாற்றி மாற்றி பண்ணிடுவான். ஒரு நாளைக்கு இப்படி என்ன கேஸ்னாலும் அவன் தைரியமாக பண்ணிட்டு இருந்தான். எதுக்கு இருந்தாலும் கோர்ட்டில் போய் வாதாடி வாதாடி எனக்கு கேஸில் வின் பண்ணி தர்றதுக்கு எனக்கு அட்வொகேட் இருக்காருன்னு. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ எல்லா கேஸையும் வின் பண்ணிட்டே இருந்தான். கடைசியாக ஒரு நாளைக்கு இவன் மகா பெரிய கொலை செஞ்சுட்டான். நல்லா கவனிங்க. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவன் அந்த அட்வொகேட்டை தேட போகும்போது அந்த அட்வொகேட்டை பார்க்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த அட்வொகேட் இப்ப ஜட்ஜா உட்கார்ந்து இருக்காரு. ஹலோ ஹலோ, எந்த அட்வொகேட் இவனுக்கு இவனுக்காக பரிந்து பேசிட்டு இருந்தாரோ, இவனுக்காக மீடியேட்டரா இருந்தாரோ, மத்தியஸ்தரா இருந்தாரோ, இப்ப அட்வொகேட் இப்ப ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஜட்ஜா உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவன் நினைச்சான், ஐயோ எனக்கு பரிந்து பேச யாரும் இல்லையே, என் தவறை இப்பொழுது காப்பாற்றி விடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது இப்ப ஜட்ஜி முன்னாடி போய் நிற்க வேண்டியதா இருந்தது. நீ செய்த தவறுக்கு உனக்கு ஆயுள் தண்டனை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார். அருமையான தேவ பிள்ளையே, இதே போலதான் நீ செய்த ஒவ்வொரு தவறுக்கும் இன்னைக்கு ஊழியக்காரன் தேவையில்லை. உன் பாவம் மன்னிக்கப்பட நீ முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே உம்முடைய ரத்தத்தை நான் நம்புறேன், என் பாவத்தை மன்னிக்கிறாரு. இன்னைக்கு பிதாவிடத்தில் வலது வருஷத்துல உனக்காக எனக்காக மத்தியஸ்தரை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நீ செய்கிற பாவத்துக்கு தண்டனை கொடுக்க இயேசு ராஜாவாய் நீதிபதியாய் உனக்கு தீர்ப்பு செய்ய வரப்போகிறார். பிரதர் வரப்போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இன்னைக்கு உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. இன்னைக்கு அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. ஆண்டவர் ஒரு முறை மன்னிப்பு கொடுத்தீங்க, மீண்டும் நீ அடுத்தது தண்டனை தான். ஆண்டவரே எனக்கு அந்த தண்டனை வேண்டாம் என்று சொல்லுகிறேன் மாத்திரம். இன்னைக்கு வாய்களை திறந்து கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உடைய ரத்தத்தால் எங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவர் தண்டனை கொடுக்க வரும் பொழுது யாரு கைவிடப்பட்ட கூடாது. நீங்க ஜட்ஜ்மென்ட்க்கு முன்னாடி ஜட்ஜுக்கு முன்னாடி நிக்க வேண்டியது. ஆமென், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏதோ பாரம்பரிய சபைகள் செய்வதை போல சடங்காச்சாரமா நீங்க போஜனத்தை விடுவதல்ல. பாவத்தை விட்டவனுக்கு தான் மீட்பு. பாவத்தை மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டவனுக்கு தான் நித்திய மீட்பு. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்மை ஆயத்தப்படுவோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வார்த்தைக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரே மகிமைப்படுவாராக. God bless you. Amen.
ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே தேவ சமூகத்தில் எங்களை தன்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஹalleluya கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் மரித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு எங்களோடு கூட ஹalleluya நீர் மத்தியஸ்தராக இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் குற்றங்களுக்காக எங்கள் குறைகளுக்காக ஹalleluya பழைய பாடு காலத்தில் உடன்படிக்கை ஹalleluya ஹalleluya கர்த்தாவே எங்கள் சரீர ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே சரீரத்துக்கு ஒரு ஹalleluya விடுதலை கிடைத்தது. ஆனால் இயேசுப்பா நீர் மூலம் எங்கள் ஆத்துமாவை நீர் ரட்சித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய இரத்தத்தின் மூலமாக கர்த்தாவே எங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் ஹalleluya செய்த தவறுகள் நாங்கள் செய்த குற்றங்கள் அதில் ஒரு விஷயங்களை கர்த்தாவே நீர் எங்களை மன்னித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளா எங்களை மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறப்பா. ஹalleluya ஆகாரை கண்ட தேவன் எங்கள் ஒவ்வொருவரை காண்கிற தேவனாகியால் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் எங்களுக்காய் ஒரு நீரூற்றை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தினதற்காய் நன்றி. ஹalleluya இந்த மாதம் கர்த்தாவே ஹalleluya எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் மாதமாய் மாற்றி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ரத்தம் அடையாளமாக இருக்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.